அடுத்ததாக இன்னொரு விஷயம், அதாவது மார்க்க விஷயத்தை சொல்லி யாராவது மக்களை ஏமாத்தினாங்கன்னு சொன்னால் அதை அம்பலப்படுத்துறதுங்கிற ஒரு பொறுப்பு நமக்கு எப்போவுமே இருக்குது. ஹஜ்ஜி கமிட்டிங்கிற ஹஜ்ஜிக்கு ட்ராவல்ஸ் நடத்துகிறோங்கிற பேரில் மக்களை ஹாஜிகளை கூட்டிகிட்டு போய் நடுத்தர நிப்பாட்டினாங்கன்னு சொன்னால் அதை கண்டித்து நம்ம நினைஞ்சிருக்கிறோம். கடந்த காலங்களில் அதை அம்பலப்படுத்தி இருக்கிறோம். ஹஜ்ஜி கூப்பிட்டு போகிறான்னு மொபைல் இறக்கி விட்டு போய் அவங்களுக்கு விசாவும் வராமல் அவங்கள வந்து வீதியில் நிப்பாட்டின ஆட்களை எல்லாம் நம்ம நினைஞ்சிருக்கிறோம். தோடு ஊற்றி கடந்த காலத்தில் காட்டியிருக்கிறோம், மீட்டிங்களில் பேசியிருக்கிறோம். அந்த மாதிரி மக்களை வந்து பொய் சொல்லி ஏமாத்துற யார் ஏமாற்றம் செஞ்சாலும் அது மக்களை பாதிக்கிற ஒரு விஷயம் என்ற காரணத்தினால் அதை கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், அம்பலப்படுத்தணுங்கிற வகையில் இப்போ ஒரு 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 மோசடியை நம்ம அம்பலப்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். என்னடா மக்கள் ஏமாந்து விடக்கூடாது, அவங்க நல்ல நோக்கத்தில் செய்கிற காரியங்கள் வந்து பயனற்றது என்று தெரிய வரும்பொழுது அதில் எப்படி இருக்கணும், இது ஒரு முக்கியமான நமக்கு கடமை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொருளாதார விஷயத்தில் வந்து அவ்வளவு கடும் போக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு மேற்கொண்டிருக்கிறார்கள், ஒருவரை ஜக்காத் வசூலிப்பதற்காக அனுப்புகிறார்கள். அவர் வெளியூர்களில் போய் ஜக்காத்தை நிதியை திரட்டி கொண்டு வருகிறார். வந்து நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி வைத்து விட்டு அதில் ஒரு பெரும் தொகையை தனியாக வைக்கிறார், ஒரு சின்ன ஒரு தொகையை தனியாக வைத்து விட்டு, இது உங்களுக்கு ஜக்காத் என்ற வகையில் வசூலித்த தொகை, இது எனக்கு தந்தது, நான் போன இடத்துல எனக்காக இது தந்தார்கள்னு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டையோ பொருளையோ ஏதோ ஒன்றை அவர் என்ன செய்கிறாரு, ஒதுக்கி வைத்து சொல்லுகிறார். ரசூலுல்லாஹ் சொல்றார், அவர் கள்ளத்தனம் பண்ணலை, எடுத்துக்கொள்ளவில்லை, அவருக்கு தான் அது கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம பார்வையில் பார்த்தோம்னா இது ஒரு மோசடி கிடையாது. ஜக்காத்துக்குன்னு கொடுத்ததை கரெக்டாக பிடிச்சிட்டாரு, அவருக்குன்னு கொடுத்ததை கொண்டாந்து காட்டிட்டு சொல்லிட்டு எடுத்துக்கிறதுக்கு வர்றாரு, இதில் என்ன தப்பு இருக்குது என்று நம்ம நினைப்போம். ஆனால் பொருளாதார விஷயத்தில் வந்து இப்படி செய்யக்கூடாது. சந்தேகத்திலே வாசலும் அடைக்கப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவர் சொன்ன உடனே முகம்லாம் சிவக்க கோவப்பட்டு எல்லாரையும் கூட்டுன்னு சொல்லி மெம்பரில் ஏறி மக்களுக்கு அவருக்கு மட்டும் அறிவுரை சொல்லி அனுப்பியிருக்கலாம். இந்த மாதிரி இப்படிலாம் செய்யக்கூடாது, தந்துட்டு நீ போ, அதுவும் கஜானாவில் சேர்த்துட்டு போ என்று சொல்லிட்டு போயிருக்கலாம். அதுக்குரிய தீர்வாக மட்டும் இல்லாமல் கியாம நாள் வரைக்கும் உள்ள மக்களுக்கு இது என்ன செய்யணும், இதிலிருந்து சரியான ஒரு பாடம் கற்பிக்கணும் என்பதற்காக வேண்டி அந்த உரை நிகழ்த்துறாங்க. உரையில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நாம் வந்து சில பேரை இவர் பேரை சொல்லி அமலப்படுத்தலை, ஆனால் இந்த தன்மையை என்ன செய்கிறாங்க, அவரை தான் சொல்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த தன்மையை எப்படி வளர்க்குறாங்கன்னு கேட்டால், நாம் ஒருத்தரை வந்து என்ன செய்கிறோம், வசூல் பண்ணுவதற்கு அனுப்புகிறோம். அவர் போயிட்டு வந்து இது வந்து உங்களுக்கு உரியது எனக்கு உரியது என்று சொல்கிறார். இவர் வந்து அவருடைய தந்தை வீட்டில் இருந்தால் அவருக்கு அது கொடுத்துருப்பார்களா, ஹல்லா ஜலசஃபி பைத்தி அபிஹி அவ பைத்து உம்மிஹி, அவருடைய அம்மா வீட்டில் இருந்தால் அதை கொண்டாந்து கொடுத்துருப்பாங்களா, இவருக்கே அவங்க கொடுக்க போகிறாங்க. நம்ம ஒரு வேலைக்கு அனுப்பணும் என்று சொன்னால் அதில் ஏதாவது ஒரு சலுகை காட்டுவார்னு சொல்லி தானே கொடுப்பாங்க. இவர் யார் அவங்களுக்கு, அந்த கொடுத்தவங்களுக்கு ஒரு மாமனா மச்சானா பிள்ளையா அப்பனா யார் அவர், யாருமே இல்லை. அப்போ நான் ஒரு வேலைக்கு அனுப்பும் பொழுது அதற்காக கொடுத்தார்களே, ஆனால் அவர் வாங்கக்கூடாது. இதுக்காக தான் நீங்கள் தர்றீங்க, எனக்கு நீங்கள் தர்றீங்க யார், எனக்கு அன்பளிப்பு செய்வதற்கு உங்களுக்கு என்ன ஒரு ரிலேஷன் இருக்கிறது, ஒன்றும் இல்லை. அப்போ ஜக்காத் வசூலிக்கிறவர்கள் கொடுத்தோம் என்று சொன்னால் அவர் மன ரீதி அவர் என்ன செய்வார், 40 ஒட்டகத்தை 30 ஒட்டகம் கூட கணக்கு காட்டுவார். ஏன், அவர் மனசால இவர் செய்ய மாட்டார், சகாபி மனிதர்கள் செய்வார்கள் இல்லையா, அதெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு வேலைக்கு அனுப்பும்போது கொடுத்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்குன்னு தந்தால் வாங்கக்கூடாது, அப்படி தந்தாலும் எனக்குன்னு தந்தாங்க நான் எடுத்துக்கலான்னு உங்கள்கிட்ட தந்துட்டேன் என்கிற அளவில் நீங்கள் நடக்கணுமே தவிர, இந்த சந்தேகத்தின் சந்தேகம் இதில் வந்துடுது. ஏன்னா அவர் கொடுக்கல, இது கண்டிப்பாக அவர் கொடுக்கவில்லை. ஏன்னா இவர் வந்து அந்த உதவி செய்தவர்களுக்கு எந்த வகையிலும் உறவினரோ நெருக்கமானவரோ கிடையாது என்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது வந்து இதை இப்படி செய்தீர்களேயானால் மறுமை நாளில் அதை தோளில் சுமந்து கொண்டு நீங்கள் வருவீர்கள், யா முகமது அலிசின் முகமதே என்னை காப்பாற்றுன்னு கேட்பீங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்றெல்லாம் அந்த ஒரு எச்சரிக்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு பண்ணுறாங்க. ஏன் இது பதிவு பண்ணுறாங்க, நாளைக்கு இதுபோல் பொருளாதாரத்தில் ஏற்றவர் நடந்து ஏமாற்றி விடக்கூடாது. உங்கள்கிட்ட வந்து நாளைக்கு ஒருத்தர் கேட்பார், இது வந்து எனக்கு கொஞ்சம் தந்துருக்காண்டு, இந்த வாசலை ரசூல் அடைச்சிட்டாங்க நீங்கள் சொல்லணும் என்பதற்காக இவ்வளவு நெருப்பாக, இது நம்ம பார்வை இது ஊழல்னு சொல்ல மாட்டோம், இவர் ஊழல் பண்ணலை களவாங்கலை அதை மறைக்க கூட இல்லை, அவர் கண்டுபிடிச்சி ரசூல் அது சொல்லலை, அவராக தான் வழியை வந்து சொன்னார். அப்படி இருக்கும்போது நம்ம பார்வையில் ஊழல்னு தெரியாத விஷயத்தை கூட நபிகள் நாயகம் வந்து இது ஊழல் தான், அந்த வாசலை தான் நீங்கள் திறக்கிறீங்க, இது அனுமதிக்க முடியாது, இது மாதிரி ஒருத்தர் செய்யாதீங்க என்று சொல்லிவிட்டார்கள். அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு பணத்து விஷயத்தில் யாராவது தில்லுமுள்ளு பண்ணுவார்கள் தெரிய வந்தால்
அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க பர்சனலில் ஏதாவது செஞ்சு தப்பாக சம்பாதிச்சு நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. மக்கள்கிட்ட ஒரு பணியை சொல்லி வசூல் செய்து அதில் வந்து சரியாக நடக்கலை என்று தெரிய வந்தால் நம்ம அம்பலப்படுத்தி தான் ஆக வேண்டியிருக்குது. அந்த வகையில் இப்போ டிஎன்டிஜேலேருந்து ஒரு சுற்றறிக்கை இப்போ போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டால், இந்த ஜும்மா வசூல் இருக்குல்ல, நான் தமிழ்நாட்டில் உள்ள அவங்க மர்க்கஸ் எல்லா ஜும்மா வசூலையும் இந்த வாரம் வந்து எங்களுக்கு அடுத்த வாரம் வந்து எங்கள் தலைமைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையாக போட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையில் அவங்க சொல்கிற வாசகம் என்ன சொல்கிறாங்கன்னா, நமது ஜமாத்தின் சேவை இல்லங்களான சிறுவர் இல்லம், முதியோர் இல்லம் ஆகிய வகைகளுக்கு வழங்கப்படும் நிதி ஆதாரம் அந்த வகைகளுக்கு மட்டுமே செலவிடப்பட்டு வருவது தாங்கள் அறிந்ததாகும். என்ன என்ன இதில் சொல்கிறாங்கன்னு கேட்டால், சிறுவர் இல்லத்துக்கு நிறைய காசு தருவீங்க, அது அதுக்கு தான் நாங்கள் செலவு பண்ணுவோம். முதியோர் இல்லத்துக்கு நிறைய காசு தருவீங்க, அது அதுக்கு தான் நாங்கள் செலவு பண்ணுவோம். நிர்வாகம் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை. அதனால என்ன செய்யுங்கன்னா, மற்ற வகைகளுக்கு எங்களுக்கு நீங்கள் ஜும்மாவுடைய வசூல் அள்ளித்தாங்கன்னு சொல்லி ஜும்மா பயானில் இது ஒரு உரையாக ஆக்கி மக்களுடைய மண்டையை கழுவி ஒரு நல்ல பணிக்கு நம்ம கொடுக்க போகிறோம்ன்றதை உண்டாக்குறதுக்கு தான் முன்கூட்டியே இந்த அறிக்கை வந்து போடப்பட்டிருக்கிறது. இதில் வந்து இப்படி தான் உண்மையாக இருந்தால் நல்லபடியாக கொடுத்துட்டு நல்ல காரியம் தானே கொடுத்துட்டு போயிருங்கன்னு இருந்துடலாம். இதில் என்ன சொல்கிறாங்க, ஜமாத்தின் சேவை இல்லங்களான சிறுவர் இல்லம், முதியோர் இல்லம், இதுக்கு வழங்குற நிதியாரத்தை இதுக்கு மட்டும்தான் நாங்கள் செலவு செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது உண்மையா? அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறதா? இல்லை. இதை அவர்கள் வாயினாலே இதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலத்தில் நாங்கள் அப்படி செய்யலை, ஆட்டடிச்சு மாட்டில் போடுவோம், மாட்டடிச்சு ஆட்டில் போடுவோங்கிற மாதிரி அவர்கள் வாயினாலே என்ன செஞ்சுருக்காங்க, ஒப்புதல் கொடுத்த ஒரு விஷயம். நாங்கள் சிறுவர் இல்லத்துடைய காசை சிறுவர் இல்லத்துக்கு மட்டும் செலவழிக்கல, எதுக்கும் செலவழிப்போம். அது எப்போ ஒத்துக்கிட்டாங்க என்றால், அதாவது முதல் விஷயம், பொதுக்குழுவில் கணக்கு பாதிச்சாங்கல்ல, 6 கோடி ரூபாய்க்கு சிறுவர் இல்லத்துக்கு சொத்து வாங்கினா சொன்னாங்க. முதியோர் இல்லத்துக்கு 1,34,00,000 ரூபாய்க்கு சொத்து வாங்கினா சொன்னார்கள். 6,1,7,34 7,34,00,000 சொத்து வாங்கிட்டோம். எந்த காசுக்கு? சிறுவர் இல்லம் முதியோர் இல்லம் காசுக்கு சொத்து வாங்கிட்டோம். அப்படி வாங்கினா சிறுவர் இல்லத்துக்கு தான் வாங்கியிருக்கணும், முதியோர் இல்லத்துக்கு தான் வாங்கியிருக்கணும். அதனுடைய காசை எதுக்கும் பயன்படுத்தலைன்னு சொன்னால் அந்த வாங்கின சொத்து சிறுவர் இல்லத்துக்குரிய சொத்தாக இருக்க வேண்டும், முதியோர் இல்லத்துக்குரிய சொத்தாக இருக்க வேண்டும். அப்படித்தான் வாசித்தார்கள்ல. இது குறித்து லண்டனில் உள்ள சகோதரர்களுக்கு இவங்க விளக்க போகிறாங்க. லண்டனில் அதிருப்தி வந்த உடனே அவங்கள தக்க வைக்கிறதுக்காக வேண்டி விளக்கம் சொல்கிறோம்னு சொல்லி ஆன்லைன் நிகழ்ச்சி ஒன்று நடத்தினார்கள். அந்த ஆன்லைனில் இதே கேள்வி கேட்குறாங்க. அந்த சொத்து வாங்கினதை சொன்னீங்களே 7 கோடி ரூபா விஷயம், அது என்ன சொத்து வாங்கினீங்கன்னா கேள்வி தான், என்ன சொத்து வாங்கினீங்கன்னு கேட்குறாங்க. இதில் இந்த அறிக்கையில் உள்ள வாசனை என்ன, சிறுவலத்துக்காக தொடமாட்டோம், முதியோர் இல்லத்துக்காக தொடமாட்டோம், அது அதுக்கு தான் செலவு பண்ணுவோன்றாங்கல்ல. இப்படி சொன்னபடி அங்கே பதில் சொன்னாங்களா? இல்லை. அந்த சொத்து என்னன்னு கேட்கும்போது சொத்து ஒன்றும் வாங்கலை. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குது, நாங்கள் எங்கள் தலைமைக்கு பக்கத்தில் நாங்கள் ஒரு பில்டிங் வாங்கினோம், யாஸ்மின் பில்டிங்னு வாங்கினோம், அது இத்தனை கோடிக்கு வாங்கினோம். அப்போ சிறுவர்களுக்காக தான் நம்ம கேட்குறோம், அதே அந்த பில்டிங்கை கணக்கு காட்டுறீங்க, அது நீங்களே ஒத்துக்கிறீங்களா? சிறுவர்களுடைய கணக்கு என்னன்றது அவங்க கேள்வி கேட்குறாங்க லண்டன் மக்கள். அப்போ சிறுவர் இல்லத்துக்கு வாங்கினா சிறுவர் இல்லத்து சுவாமிமலையில் இருக்கிறது, அதை சுற்றி ஒரு 5 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறோம் பெருசாக்குறதுக்கு, இளங்கூரில் இருக்குது அதுக்கு 10 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறோம், அதில் இது பில்டிங் கட்ட போகிறோம். அப்படி சொன்னால் அந்த காசை அதுக்கு மட்டும் பயன்படுத்தினாங்கன்னு வரும். சிறுவர்கள் அனாதைகள் வசூல் பண்ணுறீங்க, அனாதை சொத்தை சாப்பிட்டா நெருப்பத்தான் சாப்பிட்றான்னு குரான்ல அவ்வளோ கடுமையான எச்சரிக்கை இருக்கிறது. அனாதைக்கு மோசடி செய்கிறவனை பற்றி அவ்வளோ கடும் கோபத்தோடு ரசூல்லா அதை வந்து நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அப்படியான ஒரு விஷயத்தில் ஒரு குற்றச்சாட்டு வந்தால், இல்லையே சிறுவர் இல்லத்துக்காக தொடமாட்டோமே, இந்த பத்திரமா காசாக இருக்குது, இந்த இருக்கு சொத்தாக இருக்குன்னு சொல்லாமல் அந்த கணக்கு என்னன்னு கேட்டால், பக்கத்து பில்டிங்கை வாங்கணும். எதுக்கு வாங்கினீங்க? தலைமையை விஸ்தீர்ணப்படுத்துறதுக்கு ஒரு பில்டிங்கை வாங்கிவிட்டு நிர்வாக விஷயத்துக்கு இவர்கள் அங்கே ஒரு ஆஃபீஸை போட்டு சம்பளம் வாங்குவதற்கு அந்த வேலைக்காக வாங்கிவிட்டு சிறுவர் இல்லத்தில் வாங்கின அந்த 6 கோடிக்கு என்ன சொத்துன்னு கேட்கும் பொழுது பதில் சொன்னார்களா இல்லையா? அது வந்து நீங்கள் இங்கே இருந்தால் சுவிட்ச் ஆஃப் பண்ணு ஃபோன் ஆஃப் பண்ணுன்னு சொல்லுவாங்க, அங்கே சொல்ல முடியாது. அவன் அப்படி ரெக்கார்ட் பண்ணிவிட்டான். இவர்கள் பேசியதெல்லாம் வழக்கம் போல் எல்லா மண்டலங்களையும் புழுகணும்ல, அப்படி புழுகிட்டு போனான்னு தான் போய் பேசுனது. அவங்கள்ட்ட போய் இந்த கண்ட்ரோல் போட முடியும், அவங்க அங்கே இருக்காங்க இங்கே இருக்கிறாங்க. அதனால தமிழ்நாட்டில் உள்ள கிளை மண்டல மாவட்ட நிர்வாகிகளை ஏமாத்தின மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே போகாமல் இங்கே ஒரு பதில் அங்கே ஒரு பதில் சொன்னாங்களே வெளியே வராமல் அப்படி செய்யலாம் நினைச்சு தான் பேசுனது. வாயில் வந்துட்டு அடிச்சு தைரியமா, எதனால என்ன பேசுனது முடிஞ்சு போயிடும், அந்த நேரத்தில் உங்களை சரி கட்டிடுவோம். ஆனால் அவங்க ரெக்கார்ட் பண்ணிவிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, திருச்சியில் மதரசா நடத்துகிறாங்க,
அந்த மதரசாவை கட்டுவதற்கு 1 கோடி ரூபாய் அளவுக்கு செலவு பண்ணதாக சொல்றாங்க. அந்த மதரசா என்ன சிறுவர் இல்லமா அது? அனாதைகளுக்கு உள்ளதா அது? அப்போ வசதி உள்ளவர்களும் படிக்கக்கூடிய ஒரு இல்லம், அதுக்கு அதை சொல்லி நீங்கள் வசூல் பண்ணி தனியாக வர பண்ணுறீங்க. மதரசாக்கு என்று சொல்லி அதுக்கு தனியாக ஒரு வசூல் வந்து அத்தர் மாஃபிருதோசி ஒரு ரூபா போய் பயன் பண்ணி என்ன செய்கிறாரு, அவர் ஒரு பக்கம் வசூல் பண்ணிட்டு இருக்கிறாரு தனியாக. அதுக்கு இருக்கும் பொழுது சிறுவர்களிடத்திலே காசு எடுத்து கொண்டு போய் தான் இதை மதரசா கட்டணும்னு சொல்றீங்களே, இதுக்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எவ்வளவு கள்ள வேலை பார்த்து தைரியமாக வசூல் கேட்குறாங்கன்னு பாருங்க. அந்த வீடியோ பாருங்க, அந்த கணக்கு காட்டு லண்டனில் பேசுனதை நீங்களை உன்னிப்பாக கவனிங்க. கேட்டது நல்லா கவனிக்கிற, போடுவதற்கு நல்லா கவனிங்க. கேள்வி பொதுக்குழுவில் சொத்து வாங்கினா சொன்னாங்கல்ல அந்த தொகை, அதை பற்றின கேள்வி. அதற்குரிய பதில் தான் என்ன செய்கிறாங்க, இந்த இடத்த வாங்கணும் அந்த இடத்துக்கு செலவு பண்ணுங்கிறாங்க. அதில் சுவாமிமலை சிறுவர் இல்லத்தை பற்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி இளையாங்குடி சிறுவர் இல்லத்தை பற்றி லேசாக சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சின்ன அற்பமான தொகை. பெரிய லம்பா தொகை எதுக்கு செலவழிச்சோங்கிறாங்கன்னு கேட்டால், இந்த யாஸ்மின் பில்டிங் வாங்கினது ஒன்று, திருச்சி அது ஒரு 3 கோடிக்கு வாங்கினது, இது ஒரு கோடிக்கு செலவு பண்ணோன்னு பெரிய தொகையை காட்டுறாங்க. அப்போ சிறுவர் இல்லத்து காசு எப்படி அதுக்கு வாங்குவீங்க? அதுக்கு அவங்களுக்கு தந்தான் எங்கள் பில்டிங் வாங்க போகிறோம், எங்கள் அலுவலகத்தை டெவலப் பண்ண போகிறோன்னு கேட்டால் தருவானா? ரமலான் மாதத்தில் போய் அழுது பயான் பண்ணி அனாதைகளுக்கு உதவி செய்வதை சிறப்பை எல்லாம் பேசி முதியோர் கவனிப்பாளர் இருக்கிறார்கள்லாம் பயான் பண்ணி வாங்கின ரூபாய்களை கொண்டு நீங்கள் அலுவலகம் கட்டுவீங்களா? சொகுசாக லக்ஸரி வாழ்க்கையோடு நடத்தக்கூடிய ஒரு மதரசா கட்டுவீங்களா? அப்போ சிறுவருடைய பணத்தை எடுத்து எப்படி கட்டுவீங்க? அப்போ அந்த பணத்தை அதுக்கு தான் செலவழித்தார்கள் என்று ஒத்துக்கொண்ட ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பதிவு செஞ்சாலும் இது நன்மை அழி தீமையை தடுக்கிற நோக்கத்தில் சொல்லப்படுற விஷயம். அப்போ அவங்க சொல்கிற அந்த வீடியோ பாருங்கள், அதை போட்டு காட்டுங்க, அது லண்டனில் வாசிக்கிறத. உதாரணத்துக்கு பார்த்தேன், எந்த 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 இதை பத்தி சந்தேகம் இருக்குன்னா, அந்த 7.5 கோடிக்கு ஒரு சொத்து வாங்கணும்னு சொல்லி வாசிச்சீங்க இல்லையா? அது எந்த இடம், எப்போ வாங்குனீங்க? அது எப்போ வாங்குனீங்க? எந்த இடம், எப்போ வாங்குனீங்க? அது வந்து ஒரு சின்ன சிம்பிள் மேட்டர் தான். அதை வந்து பூதாகரமா ஆக்கிட்டாரு. என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து முதியோர் இல்லம் இருக்குல்ல, முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், அதே மாதிரி சிறுவர் இல்லங்கள்லயே 2 இது வந்துடும். அது மட்டும் இல்லாம அதனுடைய மொத்த செலவு, அது ஒரு கணக்கு இருங்க, ஒரு நிமிஷம் சொல்றேன். அதாவது இந்த நம்ம யாஸ்மின் பில்டிங்னு சொல்லுவாங்க தலைமைக்கு பக்கத்துல, அது ஒரு இடம் வாங்கப்பட்டது. சரியா? அது 2 கோடி சொச்சம். அதே மாதிரி வந்து மேற்படி இடத்தில் கட்டிட ஆல்டர்னேஷன் வகைக்கு அது ஒரு 32 லட்சம். சுவாமிமலை சிறுவர் இல்லத்துல வந்து ஒரு இடம் வாங்கப்பட்டுச்சு, அது ஒரு 16 லட்சம். சுவாமிமலை சிறுவர் இல்ல கட்டிட பராமரிப்பு, அது ஒரு அமௌண்ட் எல்லாம் வந்து நேரில் வந்தீங்கன்னா ஃபுல்லா சொல்லிடுவாங்க. சரியா? அதே மாதிரி இளையாங்குடி சிறுவர் இல்ல கட்டிடம், அது ஒரு இளையாங்குடி சிறுவர் இல்லம், அது ஒரு 21 லட்சம். 21 லட்சத்தி ரவுண்டடாக சொல்றேன், 21 லட்சம் சொச்சம் இருக்குது. சரியா? அதே மாதிரி வந்து இருமேனி சிறுவர் இல்லம் இருந்துச்சுல்ல, சிறுமியர் இல்லம் இருமேனி, அதாவது ராமநாதபுரம் இருமேனி சிறுமியர் இல்லம், அதுக்கு ஒரு 4 லட்சம். மதுரை சிறுவர் இல்ல கட்டிட வகைக்கு ஒரு 32 லட்சம். திருச்சி மதரசா பத்திரப்பதிவு ஒரு 2 லட்சம். அதே மாதிரி வந்து திருச்சி மதரசா கட்டிட செலவு, இந்த இப்ப அந்த கட்டினாங்களா, அது வந்து ஒரு 1 கோடியே ஒரு சொச்சம். இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்துன்னு சொன்னா 7 கோடியே 28 லட்சம் வருது. சரியா? அதாவது அந்த 6 கோடி ரூபாய் சொத்து சிறுவர் இல்லத்துக்கு வாங்கின சொத்து, முதியோர் இல்லத்து சொத்து 1 கோடிக்கு சொல்லி வாங்கினா சொன்னீங்கன்னா கேள்வி கேட்குறாங்க. அப்போ சிறுவர் இல்லத்துக்கு வாங்கின காசை வேற எதுவும் செலவழிக்க மாட்டோம் இந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்கல்ல. அப்போ என்ன செஞ்சிருக்கனே, சிறுவர் இல்லத்துக்காக வாங்கினதாருக்கு சொத்து பத்திரம்ல காட்டியிருக்கனே. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், முதல்ல லைன் என்ன வருது, யாஸ்மின் பில்டிங் வந்து 2 கோடிங்கிறாங்க. யாஸ்மின் பில்டிங்னா என்னன்னு கேட்டால், இப்போ அவங்க ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்கு, அதை சேர்த்து ஆஃபீஸாக நினைச்சாங்க டெவலப் பண்ணி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அது சரியத்து பஞ்சாயத்து, அதுன்னா அவங்க நிர்வாகம் நடத்துவதற்குரியது. அதில் உள்ள வேலைக்காரங்களுக்கு ஊழியர்கள்லாம் சம்பளம் கொடுத்து அவங்க ஆஃபீஸை பெருசாக்குறதுக்காக வேண்டி வாங்குறாங்க. ஆஃபீஸை பெருசாக்கிறதுக்கு வாங்கினா ஊழலாக மோசடியாக இல்லையா? நீங்கள் எதை சொல்லி கேட்டீங்க? ஆஃபீஸு பெருசாக்க போகிறோன்னு கேட்டால் 10 பைசா தந்துருப்பானாங்களாச்சு. அதுக்கு தான் வக்கீல் சும்மா கேட்குறேங்கிறீங்களே, அதுக்கு ஒருத்தன் தரலைங்கிறீங்களே. அப்போ 2 கோடி ரூபாய்க்கு வந்து அதை விட முக்கியம் பெரிய மோசடிகள் இருக்குது.
இதெல்லாம் பழங்காலத்து கணக்கு, இந்த வருஷம் வாங்கின கணக்கு இல்லை, ஏமாத்துறதுக்கு தான் சொல்றாங்க. அதுலயே தப்பு செய்யறாங்கிறேன். இந்த சொத்து வாங்கின விஷயம் காட்டுற கணக்கு இருக்க, இதெல்லாம் அந்த பொதுக்குழுவில் கணக்கு வச்ச பிறகு அந்த இடம் வாங்கினாங்க. அல்தாபி தலைவராக இருக்கும்போது வாங்கியாச்சு. கணக்கை திண்டுட்ட காரணத்தினால அந்த சொத்தை கொண்டாந்து காட்டுறாங்க. காட்ட வழி இல்லாமல் என்னென்னா வாங்கியிருப்போம் அப்படி யோசிச்சு பார்த்து காட்டுறாங்க. அது அப்படி ஒத்துக்கிட்டு நான் இப்போ கேட்குறேன் உங்களுக்கு. சரி வச்சுக்கணும், உண்மைன்னு வச்சுக்கணும். யாஸ்மின் பில்டிங்குக்கு சிறுவர்களுக்கு சம்பந்தம், அதுக்கு பராமரிப்பு 32 லட்சம். அப்போ யாஸ்மின் பில்டிங்கு இடம் வாங்கினது 2 கோடி, அதுக்கு பராமரிப்பு செலவு 32 லட்சம், 2 கோடி 32 லட்ச ரூபாய் எடுத்து உங்கள் தலைமை அலுவலகத்திற்கு சொத்து வாங்கிவிட்டு சிறுவர் இல்லத்துக்கு காசை தொடமாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்கள் லக்ஸரி வாழ்க்கை வாழ்வதற்குரிய ஏற்பாட்டுக்கு தான் அதை செஞ்சுருக்கிறீங்க. அடுத்து என்னது, கடைசியாக உள்ளது பாருங்க, திருச்சி மதரசா 1 கோடி. 1 கோடிக்கு உள்ளதை எடுத்து பில்டிங் கட்டியிருக்கிறாங்க. அந்த 1 கோடி எந்த பணம்? மதரசாக்கு வந்த பணமா? மதரசான்னு சொல்லி வசூல் பண்ண காசா? இல்லை, சிறுவர்களுடைய காசு. சிறுவர்களத்தின் காசை எடுத்து 1 கோடி கட்டணம் கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு திருச்சி 10 செலவு 2 லட்சம் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் இதை தவிர சிறுவர்கள் சில இடையில சின்ன சின்ன தொகையை கொடுத்துருக்குறாங்க. இது எடுத்துன்னா இதுலேயே ஒரு 3.5 கோடி விடையாந்து விட்டது, 6 கோடியில். இது எல்லாமே சிறுவர்களுக்கு சம்மந்தம் இல்லாது. அப்போ சிறுவர்களுடைய பணத்தை, அந்தந்த பணத்தை அதுக்குத்தான் செலவு செய்வோம் என்று உங்கள்கிட்ட பயான் பண்ணார்கள் சொன்னால், இந்த ஸ்கிரீன்ஷாட்டை வைத்து கேள்வி கேளுங்க. வசூல் கேட்கும் பொழுது எங்கெங்க நீங்கள் அப்படி செஞ்சீங்க, நீங்கள் அந்த சிறுவர்களுக்காக விளையாடி ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கறத என்ன செய்யணும், அதை ஒரு பதிலாக முதல்ல சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்ததாக இப்போ சிறுவர் இல்லம் முதியோர்கள் வந்து இன்னும் வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வசூல் பண்ணலாமா? ஏன் சிறுவர்கள் நடக்கவே இல்லை. இப்போ எப்போ லாக்டவுன் வந்துச்சோ அப்போ மூடியாச்சு சிறுவர்களத்தையெல்லாம். சுவாமி மலையில் சிறுவர்களத்துக்குள்ள ஒரு பையனை சேர்க்கணும்னு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க, அது அப்போ மூடியாச்சேப்பாங்க. அப்படி பேசியிருந்தாலும் ரெக்கார்டு ஆதாரங்கள் இருக்குது. அப்போ இளையாங்குடியிலையும் கேட்டாச்சு, அங்கெல்லாம் நடத்தலை. அப்போ பிப்ரவரி மார்ச்லேயே மூடி விட்டு சிறுவர்களுக்கு காசு நகர்வுக்கு என்ன செய்யுது, வசூல் வெட்ட நடக்கிறது. ஒரு வருஷம் நெருங்க போகுது. அடுத்த ஒரு லாக்டவுன் போட்டாங்கன்னா அப்புறம் இல்லவே இருக்காது. இப்போ இவ்வளவு விஷயத்துக்கும் வசூல் பண்ண காசு ஏற்கனவே கொள்ளடிச்சது போக இப்பவும் சிறுவர்கள் வசூல் பண்றாங்களா இல்லையா? அதை கொண்டு வசூல் பண்றவனுக்கு கமிஷன் கிடைக்கிற காரணத்தினால உண்மையை மறைத்து அவனுடைய நேரமே கேள்விக்குறியாவது இல்லை. வசூல் பண்ண போறான், அவன் என்ன செஞ்சிருக்கானே, அல்லாவுக்கு பயந்தவனா இருந்தா ஏங்க நம்ம தான் நடத்தலை, எங்க நடத்தாதவனுக்கு வசூல் பண்றது? வருஷம் வசூல் பண்றவங்க ஒன்று முடிய போதாங்க, அடுத்த வருஷம் நடத்தும் போது சொல்லுங்க வசூல் பண்ணணும். அவன் கேட்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்கு கிடைக்கிற அந்த 20% கமிஷன் தான் முக்கியமா இருக்கிறது. அப்போ கமிஷனுக்காக வேண்டிய சிறுவர்கள் வசூல் பண்றீங்களே, அப்போ நடத்தலையே சிறுவர்கள் 1 வருஷம் நடத்தலையே, மூடியாச்சே மதரசாக்கள், மூடியாச்சே. மூடிய மதரசாக்காக என்ன செய்யறாரு, அவர் அத்தனை வசூல் கேட்கிறாரு, கொடுங்க அத்தனை வசூல். மூடிய அந்த கணக்கில் கூட எப்படி உழப்புறான்னு பாருங்க. இன்னொரு கொண்டு சொல்லுவார், அதில் அதெல்லாம் கமிஷனுக்காக பேசுறதா, எல்லாம் கமிஷனுக்காக வேண்டி இந்த மாதிரி இருக்கிறாரு. அந்த கணக்கை கேட்க உங்களுக்கு சிரிப்பு வரும். நீங்களும் கவனிச்சு பாருங்க. அதை ஆனால் இப்போ இஸ்லாமிய கல்வி நம்ம நடத்துறோம். இந்த கொரோனான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த இஸ்லாமிய கல்லூரிக்கு மாதம் வருஷத்துக்கு 15,000 ரூபா ஒருவேளை சாப்பாடு 15,000 ரூபா. ஒரு நாளைக்கு எவ்வளவு மிஞ்சி பணம்? 150 ரூபா. நம்ம கடை வைக்காம ஒரு நாளைக்கு டீ செலவே 150 ரூபா, 200 ரூபா. டீ செலவு, எக்ஸ்ட்ரா செலவு 150 ரூபாங்கிற ஒரு அமௌண்டே கிடையாது. சாதாரண கொடுக்க முடியும். கொரோனாவை சொல்றோம். எதை சொல்லியும் தர்மத்தை தள்ளிப்படாது. பலகத்தில் இஸ்லாமிய கல்லூரி ஏழை மாணவர்கள் இருக்காங்க. தகவல் தர்ற கட்டாயப்படுத்த தகவல். ஏழை மாணவர்கள் இஸ்லாமியர்கள்லாம் அரபி மாதம் ஏழை மாணவர்கள் தான் ஓத வைக்கிறாங்க. வசதி உள்ளவங்க படிக்க தான் வைக்கிறாங்க. என்ன சொன்னாலும் அப்ப சாப்பாடு ரொம்ப பெருசா இல்லை. ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருவேளை சாப்பாடு 15,000 ரூபாய். சாதாரண நமக்கு இருக்கிறவங்க 10 பேரை கொடுத்துட முடியும். அது இல்லையா, ஒரு மாசத்துக்கு அல்லது 2 மாசத்துக்கு நான் 7,500 ரூபாய், ஒரு 6 மாசத்துக்கு. அவரவர் சக்தி. உங்க சக்தி என்னன்னு நமக்கு தெரியாது. அவரவர் சக்தி அல்லாவுக்கும் அவங்களுக்கும் தெரியும். என் சக்தி அதிகமாக இருந்து நான் குறைத்தால் என் மனசு உறுத்தும். அதனால யோசிச்சு பாருங்க. அவரவர் ஒரு மாணவர் இன்றைய ஜும்மா வசூல் கூட இஸ்லாமிய கல்லூரிக்கும் சேர்த்து தான் எடுக்கப்படுகிறது. ஜும்மா வசூல் சேர்த்து ஒண்ணா போடுங்க. எனக்கு 100 ரூபாய் தான் போட முடியும். ஓகே போடுங்க. 1 ரூபாய் போடலாம், தப்பு இல்லை. ஏன் இத்தகுன்னார் விஷக்கு தமரா நாங்கள் சொல்லலாம். ஒரு பேரித்தம்பளத்தை தர்மம் செய், நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கொள். பேரிச்சம்பளம், ஒரு பேரித்தம்பளம். பேரிச்சம்பளத்தை பிச்சு போடணும் அதிசல வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு அவ்வளவுதான் முடியுமா? அப்ப இதுல கவனிச்சிட்டீங்களா? நடக்காத மதரசாவுக்கு வசூல்,
இதில் உன்னிப்பாக நீ கவனிக்கணும், இந்த கொரோனாவுடைய லாக்டவுன் வந்ததுக்கு பிறகு கடையில் வேலை செஞ்சவனுக்கு ஆள் குறைப்பு செஞ்சுட்டாங்க, சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி. இருக்கிற ஆளுகளுக்கு சம்பளத்தை குறைச்சாங்க. பெரிய பெரிய பணக்கார நாடுகள்ல எல்லாம் கூட, சவுதி போன்ற நாடுகள் எல்லாம் கூட நிறைய பேர் ஆள் குறைப்பு செஞ்சாங்க. இந்த கட்டத்திலையும் கரெக்டாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஆளுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அரசாங்க ஊழியர்கள், அவர்களுக்கு ஊதியம் கிடைத்து கொண்டிருக்கிறது. அடுத்து யார் வாங்குறான்னு கேட்டால் டிஎன்டிஜே தான். நடக்காத மதரசா, அதில் உள்ள உஸ்தாதுமார்களுக்கெல்லாம் அவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நம்மளும் கஷ்டப்படணும்ல. அந்த வாங்கின இந்த வேலையை செய்யாட்டாலும் அவங்களுக்கு சம்பளம், மதரசா உஸ்தாதுக்கு சம்பளம், ஆலிம்களுக்கு சம்பளம், அந்த நடக்கிற பணியாளர்களுக்கு சம்பளம், வசூல் பண்ணுறவனுக்கு கமிஷன். நடக்குதோ நடக்கலையோ, அப்போ இப்படி ஒரு அயோக்கியத்தனம் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இந்த மக்களுடைய கஷ்டத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல், கொரோனாவில் மக்களே கஷ்டப்படுறாங்க, நம்ம வேலையும் செய்யலை, நீங்கள் சம்பளம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? எந்த சம்பளத்தை கொடுக்குறீங்க? அந்த சிறுவர்களிடத்தில் ஓதி கொடுக்கறதுக்குன்னு சொல்லி சம்பளம் கொடுக்குறீங்க, ஓதி கொடுக்காமலையே. மதரசாவில் ஓதி கொடுக்குறார்கள்னு சொல்லி இந்த ஆலிம்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறீங்க, மதரசாவில் ஓதி கொடுக்காமலையே. அப்போ நடக்காததுக்கு வசூல் பண்ணுறாங்கன்னு சொல்லி கமிஷனை கொடுக்குறீங்க, நடக்காத ஒன்று இருக்குது. இது எவ்வளோ பெரிய தில்லுமுள்ளு செய்துட்டு நேர்மையானன்னு சொல்லி மக்கள்கிட்ட பில்டப் கொடுத்து ஜும்மா வசூல் கேட்குறாங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க, ரொம்ப நீங்கள் ஏமாற்றப்படுறீங்க. இந்த மாதிரிலாம் இருக்குமா? நம்ம இருக்கும்போது நடக்க விட மாட்டோம், நெருப்பாக இருப்போம். இப்போ இந்த அளவு கேவலமாக போய்விட்டார்கள் என்பதையும் இப்போ பதிவு செஞ்சுக்கிறோம்.